பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியின் மூலம் தேவனுடைய வார்த்தை ஒன்று என்ன தெரியுமா? இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் வேண்டுமா? எல்லாருக்கும் தான் வேணும். ஆசீர்வாதம் வேண்டாம் என்று யாரும் சொல்ல முடியாது. அப்போ ஆசீர்வாதம் வேண்டுமா? என்ன செய்யணும்? அவருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கணும். கொஞ்சம் அடங்கி இருக்கணும், அவ்வளோதான். இப்படி எக்ஸாம்பிள் நிறையா சொல்ல முடியும் உலக ரீதியில். எனக்கு வசனத்தை சொல்லவே நேரம் இல்லை. அதனால் பேதுரு எழுதுகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, உங்களை உயர்த்தணுன்னு விரும்புகிறார். நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், அதிகாரிகளாக இருக்கலாம், மாணவர்களாக இருக்கலாம், நீங்கள் யார் வேணாலும் இருக்கலாம், ஊழியர்களாக இருக்கலாம். நம் தேவன் உயர்த்துகிற தேவன். அப்படி உயர்த்தப்பட்டவர்களை நிறைய பேர் பைபிளில் படிக்கிறோம். எவ்வளவோ பேர் மனிதர்கள் தாங்களே உயரணுன்னு விரும்புகிறாங்க, அது முடியல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழுகிறவர்கள், உண்மையாக அவருடைய வழியில் நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிலையில் கொண்டு வருவார். நான் கூட மாடுகளுக்கு பின்னால் போனவன், ஆடுகளுக்கு பின்னால் போனவன், வயல்வெளியில் விவசாய வேலையில் பணிபுரிந்தவன், எல்லா வேலையிலும் ஈடுபட்டவன் சின்ன வயசில். அதை கடவுளை அழைத்தார். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். என்னை அறிந்தவர்களுக்கு தெரியும் ஆண்டவராகிய தேவன் எந்த அளவுக்கு நடத்துகிறார் என்று. பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் தெரியல. என் நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தான், என் எதிர்காலம் நீங்கள் தான், என் வாழ்க்கை நீங்கள் தான். நான் உங்ககிட்ட வந்துட்டேன், எனக்கு ஒன்றும் தெரியல, பைபிளை பற்றி தெரியாது, நான் இந்த பைபிள் சம்பந்தமான குடும்பங்களில் பிறக்கலை. இப்படியெல்லாம் கடவுளோட ஒப்பு கொடுத்த போது இன்றைக்கி ஆண்டவர் மகிமையாக நடத்துகிறார். ஏன் உங்களை நடத்த மாட்டாரா? உங்களை உயர்த்த மாட்டாரா? என்ன சொல்கிறாரு? ஏற்ற காலம் ஒன்று இருக்குது, அதை அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். யாரும் அவசரப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அப்போ அவசரப்பட்டுட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவசரப்பட்டுட்டான், காரியம் கெட்டு போச்சு அப்படின்னுவாங்க. ஏன் அவசரப்படணும்? கடவுள் சமூகத்தில் அமர்ந்து அவர் பாதத்தில் அவர் நடத்துகிறபடி இருக்கும்போது ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவாராம். அது வரைக்கும், ஏன்னா அவர் தான் உயர்த்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். தேவனுடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்த, அல்லது தேவன் சொன்ன வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்த ஒரு பெண்மணியை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். வாழ்க்கையில் பயங்கர போராட்டம். குடும்பம்னா பிரச்சனை வருந்தான். எல்லாவற்றிலும் மனிதனாய் பிறந்த அனைவரும் ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே போய் தான் ஆகணும், தவிர்க்க முடியாது. கொஞ்சம் ஞானமாக செயல்படணும், அவ்வளவுதான். ஆனால் எல்லாருக்கும் அந்த ஞானம் இல்லை. அனுபவப்படும் போது அந்த ஞானம் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு அடிமை பெண்ணாய் வாழ்ந்ததான ஆகார் வாழ்க்கையில் பயங்கர போராட்டம் வந்தது. அந்த போராட்டத்தின் நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம் என்ன? அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு. ஒரு அடிமை பெண்ணாய் இருந்த இந்த பெண்ணு, அடிமை பெண், அந்த வீட்டில் ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்துட்டாங்க. இது நிமித்தம் பிரச்சனைங்க வந்துச்சு. வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த வரைக்கும் அந்த பெண்ணுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த குடும்பத்தாரே பார்த்து இந்த பெண்ணை ஒரு முக்கிய பொறுப்பில் வச்சாங்க.
பிரச்சனை. இந்த பெண் அதை யோசிக்கலை. யோசித்திருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு அடிமைக்கு இந்த அலங்கார வாழ்வு கிடைச்சிதான்னு யோசித்திருக்கணும். கொஞ்சம் பெருமைக்கு இடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. வீட்டை விட்டு வனாந்தரம் பக்கம் ஓடிட்டாங்க. போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் அவங்க அழுகை, அவருடைய கூக்குரல், அவருடைய சூழ்நிலைகள், அவருடைய தனிமை, வீட்டில் இருந்த நிலைமை, வெளியிலே துரத்தப்பட்ட நிலைமை, இதையெல்லாம் பார்த்த அந்த பெண்ணை பார்த்த தேவன் தன் தூதன் மூலமாக, கர்த்தருடைய தூதனானவர் பேசுகிறார். நம்ம நிலைமை அவருக்கு தெரியும். ஆண்டவர் பேசுவார். எல்லாம் அறிந்தவர். உடனே பேசுகிறார். எங்கம்மா போகிற? நான் ஓடி போகிறேன். எங்கள் வீட்டில் உள்ள அந்த சாராயை விட்டு ஓடி போகிறேன். அது அவருக்கு தெரியும். ஆனால் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன? நீ போயிட்டு அடங்கிடு. உனக்கு ஒரு மேன்மை இருக்குது. உன்னை ஆசீர்வதிக்க போகிற. போயிட்டு அடங்கிடு. அப்போ இந்த ஆகார் பாருங்கள், முதல்ல பரலோக சத்தத்தை கேட்டாள். பிரச்சனை தான். பிரச்சனைகள் நடுவில் பரலோகத்தினுடைய சத்தம் அவள் காதில் விழுந்தது. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவர் பேசுகிறவர். அவர் வார்த்தை இனிமையாக இருக்கும். இரண்டாவது, இப்படி அவள் அந்த வார்த்தை என்ன வார்த்தை? அவசரப்படாத, அடங்கியிரு. கோபப்படாத, பொறுமையாயிரு. இஷ்டத்துக்கு ஓடாத, ஒரு இடத்துல இரு. இதுதான் அந்த வார்த்தை. அமைதியாக இரு. வேற வழி இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. இப்படி அந்த சத்தம் தொனித்த பிறகு என்ன சொல்றான்னு தெரியுமா? வாக்குத்தத்தம் கிடைக்குது. வாக்குத்தத்தம். நீ அடங்கி இருந்தீன்னா, நான் சொல்கிறபடி அடங்கி இருந்தீன்னா உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆகா என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்து போனாங்க. இன்றைக்கி அதுதான் இல்லை நிறைய பேர்கிட்ட. கீழ்ப்படியணும். உயர்வு வேணுமா? தலை உயரணுமா? குடும்பம் நன்றாக இருக்க வேணுமா? பிரச்சனைகள் மாறணுமா? சமாதானம் வேணுமா? கீழ்ப்படியணும். எப்போ பாரு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தம்? பிரச்சனை வர வேண்டிதான். எப்போவுமே கோவப்பட்டுக்கிட்டு, எப்போவுமே எரிந்து விழுந்துக்கிட்டு இருந்தால் அது என்ன குடும்பமா? அனுசரித்து போகணும். இந்த பெண்ணுக்கு பரலோக சத்தம் வந்த உடனே திரும்பவும் என்ன வந்தாலும் பரவாயில்ல போய் கீழ்ப்படிந்து அடங்கி போனாங்க. அதனால் ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஆசீர்வாதம் கிடைச்சிது. ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்கள் சுய வழியில் போக விரும்புகிறீங்களா? உங்களை படைத்த தெய்வம் கொடுக்குற ஆலோசனையை கேட்டு வாழ விரும்புகிறீங்களா? உங்கள் சுய வழியில் போனால் உயர்வும் இல்லை, வெறுமை தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வெறுமை மாறும், வறுமை அகலும், தாழ்மை நீங்கி போகும், உயர்வு கடந்து வரும். ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அடங்கியிருங்கள், அற்புதத்தை காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.